இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறது தவேக. இது பற்றிய முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் வேறு எந்த கட்சிக்கு ஆதரவு இல்லை என்றும் அதன் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்கலாம். ஜெகநாத் வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க ஜெகநாத். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வெளியிட்ட கட்சி அறிவிப்பதாக வெளியிட்டிருந்தார். வரும் 26 சட்டமன்ற தேர்தலில் தான் அவர்கள் பொது போட்டியிட போவதாகவும் அறிவித்திருந்தார். கட்சியை தொடங்கிய பின்பு அவர்கள் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் 2026 தேர்தலில் தான் போட்டியிடப் போகிறோம் என்று தெளிவாக அறிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் அந்த தேதியில் போட்டியிடுவதற்கு முன்பாக எந்த ஒரு இடைத்தேர்தல் வந்தாலும் போட்டியிடப் போவதில்லை என்றும் அவர்கள் திட்டவட்டமாக முன்பே தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய அறிவிப்பின் பேரில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பில் பார்த்தீங்கன்னால் கட்சியில் திட்டவட்டமாக அறிவித்தன்படி 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றுவதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் பிரதான இலக்கு என்றும் அதுவரை இடைப்பட்ட காலத்தில் நடைபெறும் உட்கட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் உட்பட எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறோம். மேலும் தமிழ்நாட்டில் ஆளும் அரசுக்கு ஜனநாயக மரபுகளை பின்பற்றாமல் தங்களின் அதிகார பலத்துடன் பொது தேர்தலை காட்டிலும் ஜனநாயகத்திற்கு எதிராக பல மடங்கு அரசியல் அவலங்களை அரங்கேற்றியே அந்த இடைத்தேர்தலை அவர்கள் வெற்றி பெற்று வருவது வழக்கமாக இருக்கிறது என்பதையே கடந்த காலம் வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. அதன் அடிப்படையில் நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போலவே வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற உள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலும் தமிழக வெற்றி கழகம் புறக்கணிப்பதோடு எந்த கட்சிக்கும் ஆதரவில்லை என்பதையும் கழக தலைவர் அவர்களின் உத்தரவின் பேரில் தற்போது தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தற்போது அறிக்கை திட்டமாக வெளியிடுகிறார். குறிப்பாக போட்டியிடப் போவதில்லை என்றும் மட்டுமல்லாமல் எந்த கட்சிக்கும் ஆதரவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.